கேரள மாநிலம் திருச்சூரில் 6 வயது சிறுவனை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ய முயன்றபோது எதிர்ப்பு காட்டியதால் தண்ணீரில் மூழ்கடித்துக் கொன்ற இளைஞர் போலீசாரிடம் சிக்கியுள்ளார். கேரளாவையே உலுக்கிய சிறுவன் கொலை சம்பவத்தில் நடந்தது என்ன? கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டம் மலாகம்புள்ளூர் என்ற பகுதியில் 6 வயது சிறுவன் ஒருவன் மாலை வேளையில் நண்பர்களுடன் விளையாடச் சென்றுள்ளார். அப்போது மற்றவர்கள் எல்லாம் வீட்டிற்கு வந்துவிட சிறுவன் மட்டும் காணாமல் போயிருக்கிறார். சிறுவனின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் உள்ளிட்டோர் கிராமத்தின் இண்டு இடுக்கு என எல்லா இடங்களிலும் தேடி வந்துள்ளனர். தகவலறிந்து வந்த போலீசாரும் தேடுதல் வேட்டையில் இறங்கினர். இரவு 9:30 மணியளவில் அங்குள்ள சேற்றுக்கூடத்திலிருந்து சிறுவன் உடல் மீட்கப்பட்டது. இதனால் அந்த கிராமமே பதற்றத்தில் ஆழ்ந்தது. சிறுவனை சேற்றுக்கூடத்தில் மூழ்கடித்து கொன்றது யார் என்பது குறித்த விசாரணையை போலீசார் தீவிரப்படுத்தினர். அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த ஜோஜோ என்ற இளைஞருடன் சிறுவன் நெல் வயலில் நடந்து சென்றதாக சிலர் கூறியிருக்கின்றனர். அதன் பிறகு சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் சிறுவனுடன் ஜோஜோ ஓடி செல்லும் காட்சிகள் போலீசாருக்கு கிடைத்தது. ஜோஜோவை பிடித்து போலீசார் அவரிடம் நடத்திய கிடுக்குப்பிடி விசாரணையின் போது ஆரம்பத்தில் தனக்கு எதுவும் தெரியாது என்று கூறி சாதித்திருக்கிறார். இருப்பினும் விடாத போலீசார் தங்களது பாணியில் விசாரித்த போது உண்மையை ஒப்புக்கொண்டார். சிறுவனிடம் ஜோஜோ பாலியல் அத்துமீறலில் ஈடுபட முயன்றிருக்கிறார். அப்போது சிறுவன் எதிர்ப்பு காட்டியதால் சிறுவனின் முகத்தை நீருக்கடியில் அழுத்தி கொன்றதாக வாக்குமூலம் அளித்துள்ளார். காணாமல் போன சிறுவனை ஊரைச் சேர்ந்து தேடிய போது ஜோஜோவும் அவர்களுடன் சேர்ந்து தேடுவது போல் நாடகமாடியிருக்கிறார். அவர்தான் கொலையாளி என்று தெரிந்ததும் அப்பகுதி மக்கள் அவர் மீது கடும் ஆத்திரமடைந்தனர். பொதுமக்களிடமிருந்து ஜோஜோவை காப்பாற்றி பாதுகாப்பாக போலீசார் அழைத்து சென்றனர். சம்பவ பகுதிக்கு ஜோஜோவை அழைத்து சென்று போலீசார் அவர் எப்படி கொலை செய்தார் என்பதை கேட்டறிந்தனர். அவர் மீது கடத்தல், கொலை, போக்சோ உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். கைதான ஜோஜோ திருட்டு வழக்கு ஒன்றில் சிக்கி அண்மையில் தான் ஜாமீனில் வெளியே வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.